கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு புதிய தொடக்கங்களையும் மகிழ்ச்சியான நினைவுகளையும் மற்றும் அன்பான தருணங்களையும் கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மகிமையின் மன்னவராக இயேசு தாமே உங்களுக்கு காட்சி கொடுப்பாராக. லூக்கா 1:28 அவள் இருந்த வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாரும் அடிக்கடி சொல்கிற வசனம். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். கிறிஸ்து இயேசு இந்த பாலகனா மரியாளுக்குள்ள வளர்ந்து வந்தார். அவர் குழந்தையா மரியாளுக்குள்ளே வளர்ந்து வரும்பொழுது அவங்க அந்த அம்மாவுக்கு எப்படியாப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் வெளியில் கஷ்டம், ஆனால் உள்ளுக்குள்ளே மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த உலகத்தையே படைச்ச தெய்வம், உலகத்தையே சிருஷ்டிக்கிற கர்த்தர் தனக்குள்ளே வளர்ந்து வராதும் போது அந்த அம்மாவுக்குள்ளே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த அம்மாவுக்குள்ளே வளர்ந்து வந்தது மட்டும் இல்லை, அவள் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட்ட போது அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளானாள். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48 சொல்லுது. இது முதல், ஏன்னா கிறிஸ்து அந்த அம்மா மூலம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா சந்ததிகளும் அந்த அம்மாவை பாக்கியவதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த நாள், அப்போ நம்ம சந்ததிகள் எல்லாம் எழும்பி நம்மளை ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மளை ஆஸ்வதிக்க தொடங்குவாங்க. ஏன் மூலமாக, உங்கள் மூலமாக இந்த பண்டிகை நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்துவை நம்ம வெளிக்காட்ட வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், ஓகே சரி நல்லது தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டணும், மற்றவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லணும், மற்றவங்களுக்கு கிறிஸ்துவை குணாதிசயங்கள் நமக்கு காட்டணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட அந்த நாளில், இயேசு குழந்தையாக பிறந்த நாட்களில் ஏறுவது, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏறுவது அவங்க கூட இந்த எல்லா ஜனங்கள்லாம் பண்ணாங்க, கலங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. என்னடா நமக்கு விரோதமாக ஒரு ராஜா பிறந்துட்டானே, நம்ம சீட்டுக்கு இதுவாகிடுமே அப்படி சொல்லிட்டு அந்த கலக்கமும் பயமும் திகிலும் அவங்கள ரொம்ப வாட்டி எடுத்துச்சு. ஆனால் பரலோகத்தில் பரமசேனையின் திரள் களி கூர்ந்து மகிழ்ந்தது. அவங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது அவங்களுக்குள்ள உன்னதத்தில் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாகி பரமசேனையின் திரள் ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, களி கூறுவாங்க, மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் ஏறுவது போலக்கிறது பிசாசு காரியங்கள், அவரோட தூதர்கள் நடுங்குவாங்க. ஐயோ கிறிஸ்து வெளிப்பட்டாரே அப்படின்னு சொல்லி நடுக்கம் வரும். இப்போ நம்ம கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதா இல்லை கலக்கம் இருக்குதா? அப்போ நம்மளை நாம நிதானித்தறியணும். இந்த பண்டிகை நாட்களில் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும்படியாக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும். குழந்தைய அந்த இயேசுவை பார்க்க மேய்ப்பர்களாக வந்தாங்க. அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, நமக்குள்ள இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது நம்மளை தேடி மேய்ப்பர்கள் வருவாங்க. இயேசு பிறந்திருக்கிறாரு, அந்த பரமசேன் திரள் தோன்றி பாடினதுக்கு அப்புறமா மேய்ப்பர்கள் வராங்க, தேடி வராங்க. ஓ இங்கே மேசியா பிறந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வெளிக்காட்டும்போது நம்மளை தேடி ஊழியர்கள் வருவாங்க, ஆத்துமாக்கள் வருவாங்க. கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாக அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவாங்க. எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நம்ம வெளிக்காட்ட வேண்டும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டும் போது ஞானிகள் தூரத்துலேருந்து வந்தாங்க. அவங்க கிறிஸ்துவ நம்ம ஜீவியத்தில் வெளிப்படுத்தும் போது விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், ஞானிகளை போல தூரத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் நம்மளை தேடி வருவாங்க. நம்மளை பார்க்க இல்லை, கிறிஸ்துவை பார்க்க அவங்க என்ன பண்ணுவாங்க, வராங்க. வந்தது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட பொக்கிஷங்களை திறப்பாங்க. வெறும் கையோடு வர மாட்டாங்க, பொக்கிஷங்களோடு வருவாங்க. அந்த பொக்கிஷங்களை திறப்பாங்க. அந்த ஞானிகள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாங்க. யாரை? யோசேப்பையும் மரியாவை மட்டும் பார்த்துருந்தா அவங்க பொக்கிஷெல்லாம் மூடிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் யோசேப்பையும் மரியாதை இல்லை, இந்த உலகத்துக்கு கர்த்தராக இயேசுவை நம்ம காண்பிக்கும் போது தான் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவோம். அவங்க இயேசுவை பார்த்தோன்னே, அந்த குழந்தையை பார்த்தோன்னே தங்களோட பொக்கிஷங்கள்லாம் திறந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி கூட ஜனங்கள் நம்மளை பார்க்குறது, நம்மளோட மேன்மையை பார்க்கணும், நம்மளுடைய ஆடம்பரம் பார்க்கணும், நம்முடைய பகட்டான வாழ்க்கையை பார்த்து ஒரு நாளும் யாரும் கிறிஸ்துவ பக்கம் வர மாட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நம்ம காட்ட வேண்டும். யோவான் 12:21 சொல்லுது, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கறது தான் இன்றைக்கி ஜனங்கள்
ஜனங்கள் அலமோதுறாங்க. நம்ம உண்மையான இயேசுவை ஜனங்களுக்கு காட்டும்போது அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆத்துமாக்கள் கிறிஸ்துவண்டை வருவாங்க. ஆத்துமாக்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க. இந்த பண்டிகை நாட்களில் நம்முடைய சுயநலம், நம்முடைய சண்டை, நம்முடைய முறுமுறுப்பு, நம்முடைய கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் உலகத்துக்கு காட்ட வேணும், இயேசுவின் அன்பை நான் உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும், இயேசுவை காண விரும்புகிறோன்னு கதறுக்கிற மக்களுக்கு நான் இந்த நாளை உண்மையான இயேசுவை நான் காட்டணும் அப்படின்னு நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடினா இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதமாக இருப்போம். கண்டிப்பாக இந்த பண்டிகை நாட்கள் நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரணும், இனிமையை கொண்டு வரணும். நம்முடைய இதயங்கள் இனிக்கட்டும், இன்பங்கள் பெருகட்டும், மனங்களெல்லாம் மகிழட்டும். மாபரன் இயேசு வருகையிலே மலர்ந்த மனதுடன் இதயம் நிறைந்த இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். அல்லேலுயா.